நாம் தமிழர் கட்சி சீமானு ஒருத்தர் வந்து ஆணுக்கு பெண்ணா சமமா வந்து பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு தேர்தலில். 20 இடத்துல ஆண்கள் 20 இடத்துல பெண்கள் கொடுத்துருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப நல்ல விஷயம்தான். யாருமே வந்து இந்த மாதிரி செஞ்சு காட்டல. அவர் வந்து முதல் முறையாக நம்ம தமிழ்நாட்டில் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப நல்ல விஷயம். இது மாதிரி இதுக்கு அடுத்து வர விஜயா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இப்போ எல்லாருமே வரணும்னு நினைக்கிறாங்க. விஷால் கூட ஏதோ முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே திராவிட கட்சிகள்லாம் வந்து நாங்கள் தான் பெண்ணியம் பேசுகிறோம், சமத்துவம், பெண்களுக்கான உரிமையை நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வாய்ப்பு கொடுக்கல, சீமான் கொடுத்துருக்கிறாரு. சீமான் வந்து எந்த கேஸ்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் திராவிடம்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் கேஸ்ட் அவங்க தான் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு கேஸ்ட் எங்கே ஒழிக்கணும்னா ஸ்கூல்லலாம் நேம் கொடுக்குறாங்கள்ல, அதில் இல்லைன்னாலே ஒழிஞ்சிரும். அவங்க சொல்கிறாங்க பட்டியல் அடிப்படையில் உதவி கொடுக்குறோம், அதனால தான் கேஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னு. கேஸ்ட்டுன்னு இல்லைன்னா எல்லாருக்குமே சம உரிமை கிடைக்கும். எதனால் பட்டியல்னு தனியாக போகுது? எல்லாருமே ஈக்குவலாக எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். அவ்வளோதான். இந்த ஜெனரேஷன் வந்து கேஸ்டெல்லாம் விரும்புறதா நினைக்கிறீங்களா? இல்லை வேணாம் எல்லாம் ஒன்றா இருக்கலாம், தமிழனா இருக்கலாம்? இல்லை, இந்த ஜென்ரேஷன் யாரும் கேஸ்ட் விரும்பலை. ஆனால் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அதை திணிக்கப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேர்ள்ஸ் யாரும் கேஸ்ட்டை பற்றி அவ்வளோவா விரும்புறதில்ல. பாய்ஸ் தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ரொம்ப கேஸ்ட்டுன்னு போகிறாங்க. யார் வேணான்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் கேஸ்ட்டுக்கு அதிகமாக போகிறாங்க. சீமான் வந்து ஜாதிக்கு எதிராக நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மாதிரி மேடையில் பேசுகிறாருல, அது வந்து அந்த மாதிரி கருத்துக்காக வந்து மாணவர்கள் மத்தியில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க? மக்கள் மத்தியில் போய் சேருதா? கண்டிப்பாக சேருது. அவர் நிறையா பேர் பார்க்குறதுக்கு காரணமே அது ஒன்று தான். மற்றவங்க அவர் மேலே பொறாமையாக இருக்கிறது காரணமும் அது ஒன்று தான். ஏன்னா அவர் ஜாதியை வச்சு எல்லோரும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அது ஒன்று தான் அவரை வந்து பொறாமையாகவும் காட்டுது. மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்க வைக்கிறது அது ஒரு விஷயந்தான். அவ்வளோதான். தேங்க்யூ மேடம். வணக்கம். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து ஆணுக்கு பெண் சமமாக வந்து 20க்கு 20 வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, இவர் செயல்படுத்தி காட்டுறாருல. ரொம்ப நல்ல விஷயம் தான்ண்ணா. சீமானனை வந்து எல்லாருமே சும்மா பேசுவாங்க தான், ஆனால் வந்துட்டு அது ஒரு நல்ல ஒரு நடைமுறைக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு. அப்படியாப்பட்ட ஒரு நல்ல இளைஞரோட மனதில் அவர் நல்லா ஆழ்ந்த இடம் பிடிச்சிட்டாரு. ரொம்ப நல்ல மனிதர். நாங்கள் எப்போதுமே சப்போர்ட் பண்ணுறது சீமானன் அன்னைக்கு. திமுக அதிமுக கட்சிகள் இருக்குல்ல, அவங்க வந்து நாங்கள் தான் பெண்ணியம் பேசுகிறோம், சமத்துவம் கொடுக்குறோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து அவங்க வீட்டில் உள்ள கனிமொழி அக்கா இருக்காங்கல்ல, எம்பி கனிமொழி, அவங்க வீட்டில் உள்ள உங்களுக்கு மட்டும் தான் வாய்ப்பை கொடுக்குறாங்க, மற்ற யாருக்கும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. மற்றது எல்லாமே ஆண்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆனால் சீமானன் வந்து ஆண்ல எந்த இடத்துல எவ்வளவு பங்கெடுத்திருக்கானோ அதே இடத்துல பெண்களும் பங்கெடுக்கணும், சமமாக கிடைக்கணும், அப்போ தான் அவங்க அதிகாரத்தை பேச்சு பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து பெண்கள் மத்தியில் ஆனால் அதிகமாக ஓட்டு போடுறது இல்லை சீமானண்ணனுக்கு. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்பணும்னா, அவங்கள பற்றி இன்னும் அவங்களுக்கு சரியாக புரிஞ்சுக்க தெரியலை. அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டா அவங்க நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க சீமானண்ணா. சீமானண்ணனுக்கு தான் நாங்கள் எப்போதும் ஓட் பண்ணுவோம். நன்றி மேடம். சகோதரி வணக்கம். நாம் தமிழர் கட்சி சீமான் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பெண்களுக்கு வந்து பாராளுமன்ற தொகுதியில் வந்து 20க்கு 20 ஆண்களுக்கு 20 பெண்களுக்கு 20ன்னு சம உரிமை கொடுக்குறாங்க. மற்ற கட்சிகள்லாம் வந்து பெண்ணியம் சமத்துவம் அப்படின்னு பேசுகிறாங்க, ஆனால் செயலில் செஞ்சு காட்ட மாட்டாங்க. ஆனால் சீமானண்ண தொடர்ச்சியாக வந்து பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறாருல, ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்கல்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து எந்த கட்சிக்காரங்க வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்கறது இல்லை. ஆனால் சீமான் அண்ணா மட்டும் 2 பேருக்கும் சம உரிமை கொடுத்து பெண்களுக்கு கொஞ்சம் உரிமை கொடுக்குறாரு. ஆனால் இந்த வாட்டி சீமான் அண்ணாக்கு நம்ம கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து அவரை ஜெயிக்க வச்சோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சீமான் அண்ணா ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். இந்த முறை எல்லாம் வென்றுவீங்க. ஆல் த பெஸ்ட். நான் சீமான் அண்ணனுக்கு எல்லாரும் ஜெயிச்சிடும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ மேடம். வணக்கம். நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் இருக்கார்ல, அவர் வந்து பாராளுமன்ற தொகுதியாக இருக்கட்டும் சட்டமன்ற தொகுதியாக இருக்கட்டும் சம வாய்ப்பு கொடுக்குறாரு பெண்களுக்கு. ஆண்களுக்கு 20 பெண்களுக்கு 20ன்னு கொடுக்குறாரு. தொடர்ச்சியாக வந்து பெண்கள் முன்னேற்றத்துக்காக நிறைய திட்டங்களை முன்வைக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பெண்களுக்கு சொல்லும்போது இது வந்து ரொம்ப முன்னேற்ற முடியாதா தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே சொல்கிறாங்களே தவிர யாருமே பெண்களுக்காக ஒரு முன்னேற்றத்தை எடுக்கிறது இல்லை. இவங்க வந்துட்டு சொல்லிட்டு அதை செய்கிறதுல ஒரு கவனத்தையும் செலுத்தியிருக்காங்கன்னும் போது பெண்களுக்காக ஒரு நடக்கக்கூடிய ஒரு நல்லதாக தான் இருக்கும். கண்டிப்பா பெண்களுக்குங்கும் போது நிறைய பெண்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வந்து முன்ன வருவாங்கன்னு நாங்க நினைக்கிறோம். இந்த தேர்தலில் அவருக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுமா? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா பெண்களுக்குங்கும் போது ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளையும் 20 பெண்கள் வேட்பாளர்களை கொண்டு வரும்போது பெண்கள் மூலியமா அவங்களோட தேவைகளை பெண்கள்கிட்ட சொல்லி பூர்த்தி செஞ்சுக்கிறதுனால பெண்கள் முன்னேறலாம். அதனால இந்த வாட்டி நாம் தமிழர் கட்சி வந்து முன்ன வர வாய்ப்பு அதிகமா இருக்கு. நன்றி மேடம். தேங்க்யூ சார்.
அவர் எது செஞ்சாலும் தமிழ்நாட்டு நல்லதாக செய்வார். இளைஞர் சப்போர்ட்டுமே அவர் வந்து அவருக்கு தான் சீமானுக்கு தான் நம்மளுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இளைஞர்கள் பார்த்தீங்கன்னாலும் சரி, நம்ம அடுத்த சமுதாயத்தை பார்த்தினாலும் சரி, நம்ம அவருக்கு தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாரு. அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தா தமிழ்நாடு ஒரு நல்ல முன்னேறி வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்தால் நல்லா தான் இருக்கும். அவர் வந்து நியாயமாக தான் நடந்துக்கிறாரு, நியாயமாக பேசுறதும் நியாயமாக தான் இருக்குது. 20 கொடுத்துருக்காருல்ல, ஆமாம். அதை எப்படி பாக்குறீங்க? பெண்களுக்கு எல்லாம் சம உரிமை கொடுக்குறேன்னு பேசுறாங்க, இவர் செயல்படுத்தி காட்டுறாருல்ல. செயல்படுத்தி காமிக்கிறாரு. அவர் வந்தாலும் இன்னும் நல்லா செய்வார் தான். பெண்கள் மத்தியில எப்படி இருக்கு சீமானனுக்கு வரவேற்பு? வரவேற்பு எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கு. வந்தால் நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் அவர் வாய்ப்பு கொடுக்குறாரு. இப்போ சம உரிமை எல்லாரும் வந்து ஒரே மாதிரி இருக்கிறனால எல்லாத்துக்கும் அவர் வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு. இந்த முறை அவருக்கு நல்ல வரவேற்பு இருக்குமா? வரவேற்பு கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ வந்து தேர்தல் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வரவேற்பு இருக்கும். இவர் இந்த நிறையா பண்ணுறதுனால நல்ல ஒரு ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் அப்படியே மிச்சி போயிருங்க. நான் எங்கள் ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தான், எங்கள் சப்போர்ட் அவருக்கு தான், எங்கள் ஃபேமிலியிலே எல்லாரும் அவருக்கு தானே. நன்றி சார். ஓகே, தேங்க்யூ சார். வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் ஒரு நாம் தமிழர் கட்சி சீமான்கிறவர் வந்து பெண்களுக்கு வந்து 20 இடம் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஆண்களுக்கு பெண்கள் சமம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதே மாதிரி எல்லா கட்சியும் கொடுக்குறது ரொம்ப நல்லது. அதை வரவேற்கிறோம். இதே மாதிரி எல்லா கட்சியும் சமமாக கொடுக்குறது நல்லது தான். எல்லோரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க, இந்த கட்சி வந்து சமமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லா கட்சியுமே கொடுக்குறது நல்லது. அது என்னுடைய ஒப்பீனியன். சீமான் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ரெண்டு பேருக்குமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை கொடுக்கறது வந்து வரவேற்கத்தக்கது. எல்லா கட்சியுமே இதேமாரி வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாத்துலேயும் சமமாக உரிமை கொடுத்தாங்கன்னா நாடு இன்னும் முன்னேறும். சீமானோட இந்த செயல்பாடு எப்படிங்க இருக்கு? மக்கள் மத்தியில் வரவேற்கக்கூடிய நம்ம கருத்து எல்லாருமே வரவேற்பாங்க. இதேமாரி எல்லா கட்சியுமே இது செயல்பட்டு பண்ணணும். நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வாழ்த்துக்கள், சீமான் சாருக்கு வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. வணக்கம். தமிழ்நாட்டில் வந்து நிறைய கட்சிகள் வந்து சமத்துவம், பெண்ணியத்துவம், சம உரிமையெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் வந்து ஒரு நாம் தமிழர் கட்சின்னு சீமான் ஒருத்தர் வந்து தேர்தலிலேயே வாய்ப்பு கொடுத்துருக்காரு, சமமாக கொடுத்துருக்காரு. 20 பெண்கள் 20 ஆண்கள்னு வாய்ப்பு கொடுக்குறாரு. இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுமாரி மற்ற கட்சிகள் பண்ணாமல் இருக்காங்க? நல்ல சேதம் பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கும் கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுக்கணும். அது ஒரு பெண்கள் வந்து நாட்டின் கண்கள். கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நல்ல விஷயந்தாங்க. இது வந்து எல்லா கட்சியிலையுமே இது வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து செயல்பாடு இருக்கணும். அது வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தான். பெண்கள் ஆண்கள் 2 பேருமே சமம் தான். அது ஒரு மோட்டிவேஷன் காரணம் தான், வேறு ஒன்றும். அவருக்கு என்னென்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவருக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்ல விரும்புகிறேன். சரிங்கண்ணா. ஓகே, நன்றி. ஓகே. வணக்கங்க. நான் பட்டுக்கோட்டிலேருந்து திருநங்கை கனிமொழி பேசுகிறேன். பெண்களுக்கு சம உரிமை வாக்குரிமை கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி திருநங்கைகள் கொடுத்தது எங்களுக்கு ரொம்ப வரவேற்புடையதாக இருக்குது. திருநங்கைகள் சாதிப்போம், எங்களால் முடியும். மென்மேலும் உங்களுடைய சப்போர்ட் திருநங்கைகளுக்கு வேணும் என்று நான் மனமாற நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி அண்ணா. தேங்க்யூ.